ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அதாவது எல்லாரும் வந்து நீங்கள் என்னோட டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. டு நாட் யூஸ் பெல் இன்ட்ரோ இன் யுவர் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். என்னடா இவன் இப்படி போட்டிருக்கான், இவனுக்கு கிறுக்கு பிடிச்சி வச்சான்னு நினைக்க வேணாம். தயவு செஞ்சு சொல்கிற இதை வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது நீங்களே வந்து கரெக்டுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து முன்னாடி போட்டுருந்தேன், பெல் இன்ட்ரோவும் போட்டுருந்தேன், சேனல் இன்ட்ரோவும் இப்போ போட்டுருந்தேன் என்னோட சேனல். இப்போ வந்து நான் ரெண்டுமே போடுறதில்ல. என்னோடய அனுபவத்தில் நடந்துன்னு சொல்கிறேன். நிறைய பெரிய பெரிய யூடியூபரும் வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயில் கேட்டிங்கன்னா, அதாவது கேட்டகிரி வாய்ஸ், அதாவது இப்போ நான் வந்து யூடியூபர் சேனல், ஓகேவா, யூடியூபர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். என்னோடய சேனல் யார் பார்க்குறாங்க, ஒன்லி யூடியூபர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மேட்ரு நான் சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, மற்றதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இவன் இன்ட்ரோ, இந்த இன்ட்ரோ நமக்கு தெரிஞ்சது, டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிடு, அடுத்த மேட்ரு என்னன்னு கேட்டு இது பண்ணிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆடியோ ரிட்டென்ஷன், அதாவது வந்து ஆடியன்ஸோட பார்வை நேரம் வந்து சராசரி நேரம் வந்து 50% மேலே இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து 5 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷத்துக்கு ஆளுங்க பார்த்தா மட்டுமே தான் உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டரில் வந்து மேலே மேலே போகும். அப்படி சஜஸ்டரில் மேலே மேலே போனால் தான் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு வியூஸ் கிடைக்காம காரணம் வந்து மெயின் காரணமே தான். உங்களோட சேனலில் வந்து யூடியூப் ப்ரமோட் பண்ணணும்னா அது யூடியூப்பில் வந்து மெஷின் தான் இருக்குது, செட் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த வீடியோவுக்கு அதிக வேல்யூ இருக்கோ அந்த வீடியோ மட்டும் தான் அது வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ நீங்கள் மைண்டில் இதை வச்சுங்க. தயவு செஞ்சு புது யூடியூபர்ஸ் யாருமே சரி, பெல் இன்ட்ரோ சரி, சேனல் இன்ட்ரோ கொடுக்காது. என்ன மேட்ரு சொல்லுவாங்க அந்த மேட்ரை மட்டும் சொல்லிவிட்டு டக்குன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிருங்க. அப்போ பார்க்குறவங்க வந்து நீங்கள் போட்ட வீடியோ ஒழுங்காக வந்து பார்ப்பாங்க. இதே மற்ற சேனல் என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சுருக்கீங்க, மற்றபடி அதாவது நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி சேனல் வச்சுருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லா பேரும் வருவாங்க. அதில் படிக்காத மக்கள் சில பேர்த்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னன்னு தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்காண்டி வந்து அவங்க வெல் இன்ட்ரோ யூஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. யூடியூபர் டிக்ஸ் அண்ட் டெக் சேனல் யூஸ் பண்ணுறவங்க வந்து அதை அதாவது நீங்கள் டைட்டிலில் பார்த்தா வந்து தேவை உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், கேட்டகிரி வாய்ஸ் அவங்க யோசிச்சு வைங்க. நான் வைக்கிறது கிடையாது, நான் நிப்பாட்டிட்டேன். எனக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து நல்லா கிடைக்கிது, நான் பார்க்குறேன். என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கு வந்து 50% மேலேயே வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் என்னோடய வீடியோ வந்து சஜஸ்டரில் போகுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். என்னோடய அனுபவத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பாய். ஒரு நிமிஷம் இல்லைங்க, வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது மறந்துடாமல் கீழே உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. பிரைன் மாஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.